மவராசன் எங்கடா என்ன காணும்னு தேடிக்கு வந்தாலும் வருவாரு. அப்படி அவங்க வரும்போது இவங்க இங்க இருக்கிறத அவர் பார்த்தாருன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது டாக்டர். போ சொல்லுங்களேன். நல்லதுக்கு காலம் இல்ல சார். இதுக்கு மேலயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் அது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கிளம்புங்க. இல்லை டாக்டர், அது எதுவும் வேண்டாம். என்ன என்ன வேண்டாம்? இல்ல அத சொல்ல வேண்டான்னு. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு டாக்டர் சார்? இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. பயங்கரமான உலக மகா ஃப்ராடு. அதுவும் பக்கத்துல நிக்குதே இந்த அம்மா. ஐயோ, இந்த ஆளு பேசுற 15 பக்க வசனத்தை அந்த அம்மா 15 சென்டிமீட்டர் வாய வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு செஞ்சு விட்டுட்டு போயிடும். டாக்டர், இப்ப நீங்க இவங்களை வெளியில அனுப்புறீங்களா இல்ல நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போட்டுமா? இல்லை டாக்டர், நாங்களே போறோம். வாசித்தா உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது இன்னாராதான் இருக்கும்னு நீங்க யார் பேரை வேணா சொல்லுங்க. யார் நிஜமாவே உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க பேரை நீங்க சொல்லும் போது உங்க பேஸ் மேக்கர் வேலை செய்யறது நின்னு போயிடும். அட, கதை விடுறியா நீ? நம்பலன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது மார்கண்டேய. பாட்டி, பாட்டி, என்ன விஜய்? எங்க உங்க ஆப்பிள் போன் கொடுங்க. இந்த வச்சுக்கோ. என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க? நீயே வச்சுக்கோடா. நீங்க இப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. அப்படின்னா அந்த நகையில கலட்டி கொடுங்க. வேணாம் 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 வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க நீங்க? வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? காசு பணம் தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். அது சரிதான்னு என்ன நம்ப வச்சது உங்க அப்பா. என்ன பாட்டி, இன்னைக்கு நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் காசு கையில இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. ஏன் பாட்டி அழுவுறீங்க? ஒரு மாதிரி பேசுறீங்க. அதுக்கப்புறம் தான் காசு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சது. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. ஏய் விஜய், இந்த உலகத்திலேயே அன்பு தாண்டா ரொம்ப பெரிய விஷயம். நம்மள பிடிச்சவங்கள நாம நேசிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளோட எதிரிகளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்டா. அப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்டா. இந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ, டேய் வண்டி வந்துட்டு இருக்கு. நீ போ, ஒளிஞ்சு போ.
வாங்க வாங்க. என் பாச மலரே, பவழ மல்லியே, தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. ஸ்டார்ட் கேமரா. என்னம்மா, என்ன கேமரா? உங்க காதுல அப்படியே விழுந்துச்சு. நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ம். சாப்பிட்டம்மா, சாப்பிட்டேன். என் குல சாமியே, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன புதைச்ச இடத்துல புல்லு புல்லு இல்ல மரமே வளர்ந்திருக்கும். அதை விடுங்கம்மா. எத்தனை முறை அதையே சொல்லி காட்டுவீங்க? எனக்கே கூச்சமா இருக்கு. நான் என் கடமையை தானம்மா செஞ்சேன். ஐயோ, அப்படியெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் ஆயுசுக்கும் இத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதானே நியாயம். அந்த நன்றிய மறக்காம உங்களுக்கு நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு பெருசா ஏதாவது திருப்பி செய்யணும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்பவும் நான் சொல்றது தானம்மா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை விட வேற என்ன பெருசா செய்ய போறீங்கம்மா? சே அதெல்லாம் சும்மா உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு செய்யும் போது நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த சாவித்ரி யாருன்னு. ஐயோ, அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நானே கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, வரேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அந்த ஆளு வருவான். அது கிடையாது, நம்ம புடிச்சு வச்சிருக்கிற ஆளு இன்டர்நேஷனல் வரைக்கும் பயங்கரமான ஆளு. ஐயோ சார், நான் அந்த அளவுக்குள்ள ஒருத்தர் இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். இவனை ஜீப்ல உள்ள ஏத்தியா? சார் 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 வேணாம் சார். சார் ஜீப் ஏத்துற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். இந்த கழுவியை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது சார். சார் சார் எவனோ எனக்கு வேண்டப்படாத என் வண்டியில வச்சுட்டு போயிட்டான் சார். சார் சார் இவளை நம்பாதீங்க. இது மோசமான பொம்பளை சார். சார் அந்த ஆளு அப்படிதான் சார் சொல்லுவான். எந்த அக்யூஸ்ட் தன்னை அக்யூஸ்ட்னு ஒத்துக்குவான்? விஜய், அந்த போட்டோ எடுத்து சார் கிட்ட காமிடா. விடுங்க சார். சார் பாருங்க சார். ஐயா, அப்படி சாக்கா வரவனுக்கு அதுல என்னையா இருக்கு? அதுல எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க ஐயா. இந்த பாரு, சார் 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 இது நான் இல்ல சார். நான் இல்ல சார். இது கிராபிக் சார். நீங்களே நல்லா பாருங்க பாருங்க ஐயா. அவன் சின்ன வயசு போட்டோவோட என்னோட பெரிய வயசு போட்டோவை ஒட்டி இருக்காங்க ஐயா. அது கூட உங்களுக்கு தெரியலையே ஐயா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை தொலைச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவன் டேஞ்சரான கிரிமினல். வெளியவே இருக்க கூடாது. உங்க பேரு? சாவித்ரி சார். சத்தியம் மாறாத சாவித்ரி சார். கேர் ஆஃப் மார்கண்டேயன், கவுன்சிலர், நம்பர் 35, கணபதி தெரு. சார், நீங்க எப்ப வந்து கூப்பிட்டாலும் நான் சாட்சி சொல்ல வருவேன் சார். எனக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் இவனை மாதிரி பயங்கரவாதிங்க கிட்ட சிக்காம அமைதி பூங்காவா இருக்கணும் சார். அவ்வளவுதான் சார். போயா, என்ன போட்டு குத்துறல, நான் சும்மா விட மாட்டேன்.
ஐயா சாமி, என்னைய மறந்துட்டியே? இல்ல சாமி, மறக்கல. என்ன தேடி வந்து எத்தனை வருஷமாச்சு? இப்படி ஒருத்தன் இருக்கான்றதையே மறந்து போச்சா? தப்புதான் சாமி, ஏன் தப்புதான். நிறைய பிரச்சனை. என்னைய நினைச்சு பாக்குறதுக்கு தான் உனக்கு பிரச்சனையே கொடுத்தேன். அப்ப கூட நீ வரலையே. தப்புதான் சாமி, தப்புதான். நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். ஏன் வரல? மன்னிக்கணும் சாமி. பிள்ளைக்கு பால் கொடுக்க அம்மா மறந்தா என்ன ஆகும்? விளைச்சலுக்கு மழை கொடுக்க வானம் மறந்தா என்ன ஆகும்? குலசாமிக்கு படையல் போட மறந்தா குடும்பம் என்ன ஆகும்? எனக்கு அங்க நிம்மதி இல்ல. உடம்பெல்லாம் திகுதிகுடு தீயாட்ட எரியுது. இந்த வீட்டை கருமேக சூழ போகுது. சாமி, இந்த வீட்டு விளக்கு ஒண்ணு அணைய போகுது. ஐயோ சாமி. ஆமா, இந்த வீட்டுல இருக்கிற என் குளத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐயோ சாமி. ஆமா, எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது. என்ன ஆபத்து வரப்போகுது சாமி? யாருக்கு சாமி அந்த ஆபத்து? ஆலமரத்துக்கு ஆபத்து வரப்போகுது. ஐயோ சாமி. எங்களை காத்து நிக்கிற குலசாமியே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? இந்த குடும்பத்தை, இந்த குலத்தை நீங்க தான் சாமி எல்லையில நின்னு காப்பாத்தணும். நீ அங்க வந்து கேளு. என் இடத்துக்கு உன் குடும்பத்தோட வந்து கேளு. சாமி, சாமி. சரி சாமி, என் குடும்பத்தோட நாங்க வந்து படையல் போட்டு வேண்டிக்கிறேன் சாமி. நீதான் சாமி என் குடும்பத்தை காப்பாத்தணும். அழிவு சக்தி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. கவனமாயிரு, பொறுமையாயிரு, அமைதியாயிரு. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு. கோபம் குலநாசம் கோபப்படாம இருக்க சொல்லு. காட்டுக்குள்ள அமர்ந்திருக்கும் என் சாமி, உன்னை தேடி வரும் எங்களுக்கு நல்ல பதில் தாருமப்பா. என் தலைமாடு காத்தவனே எங்க இருப்பா? உன்னை பார்க்கத்தானே வரம் கேட்டோம், என் கண்ணுக்கு ஒளி ஒண்ணு தாருமப்பா. இந்த ராஜா எலெக்ஷன்ல தோத்த வெறுப்புல நம்ம மேல கோவத்துல இருக்கான். போதா குறைக்கு அவன் பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு அவனை மதிக்கிறதே இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அவனை கூப்பிட்டா வரவும் மாட்டான். அப்படியே வந்தாலும் அங்க ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவான். பாத்துக்க. இந்த ரேவதி அங்க வந்து எனக்கு புது புடவை எடுத்து கொடு, ஜாக்கெட் எடுத்து கொடு, சங்கிலி எடுத்து கொடுன்னு, அப்புறம் என் புருஷனுக்கு மோதிரம் எடுத்து போடுன்னு எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு தெரியாம கிடைச்சத சுருட்டலான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன் சீதா, இதுங்க கூட என்னையும் வர சொல்றியா? அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. போதுமா? என்னங்க, நீங்க வரீங்க, அவ்வளவுதான். நீ இவ்வளவு பிடிவாதமா கேக்குறத பார்த்தா வேண்டுதல் ரொம்ப பெருசா இருக்கும் போல. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. போகும்போது பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் வரும்போது ஒன்னா சேரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. இவ்வளவு நாளா சேராத குடும்பம் தான் இந்த 4 நாள்ல சேர்ந்துட போகுதா? நீங்க கருப்பண்ணசாமி மேல நம்பிக்கை வச்சு வாங்க, நான் சொன்னது நடக்கும். இதுக்கு மேலையும் வரலன்னு சொன்னா விட்டுற போறியா என்ன? எங்க வரலன்னு தான் சொல்லி பாருங்களேன், பாப்போம். வர்றேன். ஆனா ஒண்ணு, இந்த பசங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்புறம் எல்லாரையும் நீ தான் கூப்பிட்டு பேசி வர வைக்கணும், சரியா? படு. அது வரைக்கும் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன இது வரைக்கும் இந்த சாவித்திரி குடும்பத்தை பிரிச்சு வச்சுதானே பாத்திருக்க. இப்ப முதலா மொத்த குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து வைக்க போறேன். நாங்க குடும்பமா சேர்ந்து உன்னை மொத்தமா வச்சு செய்ய போறோம்டி. நீங்க ஒத்தையில வந்தாலும் சரி, இல்ல மொத்தமா வந்தாலும் சரி. பேச்ச குறைடா, பேச்ச குறை. நீ பேசணும்னு நினைக்கிற வசனத்தை நீ போகும்போது உன் டிரைவர் இருக்கான்ல, அவங்கிட்ட பேசிட்டு போ. வரட்டா?
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஆனா உன்கிட்ட அந்த ரெண்டுமே அளவுக்கு மீறி இருக்கு தனிகா. வரட்டா? எல்லாரும் ஏறுங்க. அம்மா நம்ம வண்டியில வாமா. மேகலா, நீங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க, நீங்க தனியா வாங்க, நான் இவங்களோட வந்துடுறேன். நெக்கலை பத்தி உங்க அம்மாவுக்கு சரி விடு, எங்கேயோ போய் தொலையட்டும். நீ வா. சரிங்க. சரி போலாமா? எல்லாரும் ஏறிக்குங்க. போலானே. அப்பா கிளம்பலாம் பாப்பா. இருப்பா என்னப்பா? தேங்காய் கற்பூரம் காமிச்சிட்டு போகணும்ல. ஓ, எடுத்துட்டு வரலையாப்பா? எடுத்துட்டு வந்திருக்கேன். உமா இதை பிடி. என்ன இவனுங்க 2 வண்டியில போறானுங்க? அண்ணே என்னடாச்சு? கொஞ்சம் இருங்க சார், அதான் பாத்துட்டு இருக்கல. ஏண்ணே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாக்குறது இல்லையா? வந்ததுக்கு அப்புறமா பாத்துட்டு இருக்கீங்க? சாரி சார், பேட்டரி கொஞ்சம் உட்காந்துருச்சு. உட்காந்துருச்சா? என்னங்க வண்டியை புக் பண்ணிருக்கீங்க? ஏய் நீ வேற சும்மா கடுப்ப கலப்பாத. அண்ணே என்னன்னு பாருண்ணே. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, அவனுக்கு இன்னைக்கு மோட்சம் தான். மெக்கானிக் தான் சார் வரணும். நீங்க வேணா வேற வண்டி புக் பண்ணி போயிடுறீங்களா? வேற வண்டியா? இப்ப எங்க நான் போய் புக் பண்றது? ஆமா சார், நான் என்ன பண்றது? வேற வண்டி புக் பண்ணிக்கோங்க சார். இந்த டயர் கடியில வை. நமக்கு தான் உங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. நீங்க கட்டிட்டு வந்த சோத்தை எடுங்க. என்ன மாப்ள, கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம கட்டி சோறு கலந்த சோறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பர்கரா? ஆமா மாப்ள, இதோ எடுமா. என்னடி பர்கர்ன்றாங்க? சாப்பிடுங்க மாப்ள. ஏங்க இந்த லெமன் சோறு புளி சோறுலாம் இல்லையா? உமா கையில என்ன? என்னாச்சு உமா? என்னாச்சுக்கா? இல்ல, இறங்கும் போது கதவுல இருந்த கிரீஸ் ஒட்டிக்குச்சு, போகவே மாட்டேங்குது. எங்க காட்டு பார்க்கலாம். கழுவு கழுவு கழுவு, நல்லா கழுவு. பரவாயில்ல விடு. ஸ்பூன் ஏதாச்சும் இருக்கா? நான் இருக்கேன். பாண்டி வா. பர்கரா ராஜா? அவளுக்கும் கொடுங்க மாப்ள. இந்தா சாப்பிடுமா.
ஏய் மம்மின்னு கூப்பிடாத ஜிம்மின்னு கூப்பிடு சரியா இருக்கும். பகல்லையே அந்த கண்ணாடியை போட்டா ஒண்ணும் தெரியாது, இதுல ராத்திரி வேறையா? கழட்டுங்க முதல்ல அந்த கண்ணாடிய. ஏய் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? கழட்டி முதல்ல கண்ணாடிய. மேகலா நீ சொல்லு. இந்த வீட்லயே நம்ம தங்க போறோம்? எஸ் ஆஃப் கோர்ஸ். இங்க பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? நோ மேகலா, இந்த ஊர்ல ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்காது. ஐயோ வேற என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ஏசி கூட இல்லையா மம்மி? நாம எப்படி இங்க தங்குறது? எல்லாத்துக்கும் ஊசி, இதுக்கும் ஊசின்னா அடிக்கா. இன்னைக்கு உங்க கையில எதுவும் ஓட்டலையா? இன்னைக்கு மட்டும் சைலண்டா இரு சரியா? மச்சான் அக்காக்கு ஊட்டி உள்ள. ஏய் நீ வீட்லயே இருந்திருக்கலாம்டா, வந்திருக்கவே கூடாது. ஒழுக்க போறேன் உன்ன. என் வைஃப் நான் ஊட்டுவேன். உமா சாப்பிடுமா ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கட்டும். மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுடி சீக்கிரம். எடுக்க மாட்டாரு மம்மி. ரெண்டு கையில பார்சல கொண்டு வரும்போது எப்படி போன் எடுத்து பேச முடியும்? அதான் வந்துருவாரு. அதுவும் சரிதான். நான் உங்க பிரியாணி நம்பிக்கிட்டு உட்கார்ந்தா அவ்வளவுதான். நான் அந்த டீம்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் உட்காரு. உனக்கு 65 எல்லாம் வாங்க போயிருக்காரு, உட்காரு. டேய் சும்மா இருடா. ஏய் என்ன விடுங்க. டேய் இந்த சாப்பாடே கிடைக்காது. பாட்டி எனக்கு சாப்பாடு போடுங்க. மம்மி உட்காரு. நான் போய் லைட்டா பாத் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்ள. என்ன வேர் இஸ் த ஸ்கை சிக்கன் பிரியாணி? ஸ்கை சிக்கனா? வான்கோழி பிரியாணி மாப்ள. இந்த பட்டி காட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க வழி இல்லாம வந்திருக்கேன். மொத்த ஊர் 7 மணிக்குள்ள அடங்கிருமா? அது சரி, அப்புறம் ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? அதானே சாப்பாடு எங்க கிடைக்கும்னு தேடிட்டு வரதுக்கே இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது நம்ம எல்லாரும்? நாங்க ஜஸ்ட் டின்னரை ஃபினிஷ் பண்ணோம். சாப்பிட்டீங்களா? எப்படி மாப்ள? தோ இப்படி கையில எடுத்து அப்படி வாயில போட்டு சாப்பிட்டோம். ஏய் அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம பக்கத்து வீட்ல ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட கூப்பிட்டாங்க. நாம போகலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். நம்மளால இன்னொருத்தர் பட்னி கிடக்க கூடாது இல்லையா? அதான் எங்க 2 பேரால நோ சொல்ல முடியல. அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பிசிபலா பாத் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பப்பட்ஸ் வித் மேங்கோ பிக்கிள்ஸ். சாப்பாடு வேற லெவல் மாப்ள.
ஐயோ வெரி டேஸ்டி, வெரி டேஸ்டி. ஏய் ஏடி இதெல்லாம்? ஆமாங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியல, அதான் சாப்பிட்டோம். அடி பாவிங்களா, இப்படி பட்னியா போட்டீங்களேடி. இப்ப என்ன பண்றது? சரி, அட்லீஸ்ட் எனக்கு வாழைப்பழமா இருக்கா? ஐயோ இருந்துச்சு மாப்ள, இருந்துச்சு. எங்க? ஜஸ்ட் நவ் நாங்க சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போட்டுட்டோம். முடிஞ்சிருச்சு மாப்ள. தூக்கி போட்டீங்களா? மாப்ள இத பாருங்க, இந்த மானரோஸ் எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஏய் சீதா, சீதா. என்னங்க? அவன் பசியில இருக்கிறான் போல. உள்ள மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அவனுக்கு கொஞ்சம் போட்டு கூட. வேண்டான்னு சொல்லிட்டு போனது யாரு? அவன் தானே. அவனுக்கு வேணும்னா அவனே கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். சீதா, அவன் ரொம்ப பசியோட படுத்திருக்கிறான். ஒரு நாள் சாப்பிடலனா ஒண்ணும் ஆகாது. அப்படியாச்சும் அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நீங்க படுங்க. ஏய், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போடா. சும்மா படம் காமிச்சுக்கிட்டு இருக்க. உன் படம் இங்க ஓடாது தெரியும்ல. வேணா இப்ப அச்சு கட்டுமா? நீ அடிச்சியும் காட்ட வேணாம், கடிச்சியும் காட்ட வேணாம். அந்த தெரியுது பாரு ஒரு பூவு. ஓப்பா மலர் லவர், போய் அந்த மலர் எடுத்துட்டு வா போ. இதெல்லாம் ஒரு மேட்ரா? சப்ப மேட்ரு. இப்ப பாருங்க எப்படி எடுத்துன்னு வரேன்னு. ஏச்சா போ. ஏ ரவி, அந்த சோப்பர்ரா. எந்த சோப்ல குளிச்சாலும் இதே கலர் தான் இருக்க போற. இந்தா.
பாண்டி மலரை தூக்கிட்டானே. என்னமோ பாண்டிக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன. அங்க பாரு. அங்கே பாருங்கப்பா. டேய் எங்கடா? எங்கடா வா?